உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களே, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கள் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காணொளி பதிவில் மிக முக்கியமான, எல்லாராலும் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்ற அல்லது கட்டாயம் நடக்க போகின்ற ஒரு நியாய தீர்ப்பு. மனிதனாய் பிறந்துவிட்டால் அவன் மரிக்கிற வரைக்கும் செய்த நன்மைகள் தீமைகளுக்கு ஏற்றவாறு தீர்ப்பின் மூலம் தண்டனை கொடுப்பதுதான் நியாய தீர்ப்பு. இன்றைய நாட்களில் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு தேசத்திலும் நீதிமன்றங்களை பார்க்கிறோம். இந்த நீதிமன்றங்கள் கொடுக்கிற தண்டனை எல்லாம் நிச்சயமான தண்டனை அல்ல, நீதிக்கு புறம்பாகவும் அமைந்து விடுகிறது. சில இடங்களில் குற்றவாளிகள் தப்பித்து விடுகிறார்கள், சில இடங்களில் குற்றம் செய்யாதவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள், சில இடத்தில் நீதி பணத்தை கொடுத்து வளைக்கப்படுகிறது, லஞ்சம் கொடுத்து வளைக்கப்படுகிறது, சில இடங்களில் லஞ்சம் வாங்கி கொண்டு தவறான தீர்ப்பை எழுதுகிறவர்களும் உண்டு. இதையெல்லாம் நாம் செய்தித்தாள் வழியாகவும் வலைதளத்தின் வழியாகவும் படிக்கிறோம், கேட்கிறோம், பார்க்கிறோம். இவையெல்லாம் நிச்சயமான தீர்ப்போ நிச்சயமான தண்டனையோ அல்ல. ஏழைகளின் நீதி மறுக்கப்படுகிறது. அநேக வழக்குகள் நீதிமன்றமே போவதில்லை. அநேக குற்ற செயல்கள், அநியாயம், அக்கிரமம், கொலை, கொள்ளை போன்ற செயல்கள் நீதிமன்ற வாசலுக்கே போறதில்லை. ஆனால் இந்த நியாய தீர்ப்பு யாரும் தப்ப முடியாது. அங்க பணம் வேலை செய்யாது, அநீதி வேலை செய்யாது, இடமே இல்லை. முற்றிலும் நீதிதான் அங்கே செயல்படும். நீதி உள்ள தேவன் அந்த நியாய தீர்ப்பையும் தண்டனையும் வழங்குவார். யாருக்கு? வாசி கேட்போம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 15 வசனங்கள் வரைக்கும் வாசிக்க கேட்போம். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரை கண்டேன். அவருடைய சமுத்திரத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயிற்று. அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும், இந்த பூமியில மரித்தோராகிய சிறியோர் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்க தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். இங்க சின்ன ஒரு விளக்கம் பார்ப்போம். இன்றைக்கு உலக மக்கள் தொகை 1000 கோடியை நெருங்கிவிட்டது. உலகம் உண்டானது முதற்கொண்டு இன்று வரைக்குமே கோடி மக்கள் பறந்து மறித்து விட்டார்கள். எண்ணிக்கையே இல்லை. இந்த மக்கள் கணக்கெடுப்பு தொகை இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது ஆரம்பிச்சது. அகஸ்துராயன் முதலாம் குடிமதிப்பு எழுதப்படுகிற, கணக்கெடுக்கப்படுகிற அந்த நாளிலே இயேசு பிறந்தார். இப்போ 2000 வருஷத்துக்கு இந்த பக்கம் கணக்கெடுத்தாலே, அந்த கணக்கின்படி தோராயமா பார்த்தாலே கோடி மக்கள் மரித்தார்கள். 1000 கோடிக்கு நெருங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகம் பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நோவா என்கிறவருடைய காலத்தில் மக்கள் பழகி பெருகினார்கள். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 12, 13ஆம் வசனத்தை வாசிக்க இருப்போம். மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த போது
பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது. பூமியானது தேவனுக்கு முன்பதாக சீர்கெட்டதா இருந்தது. பூமி கொடுமையால் நிறைந்திருந்தது. பூமி கொடுமையால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார். தேவன் பூமியை பார்த்தார். இதோ அது சீர்கெட்டதா இருந்தது. இதோ அது சீர்கெட்டதா இருந்தது. மாம்சமான யாவரும் பூமி மேல் தங்கள் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். பூமி மேல் தங்கள் தங்கள் வழிகளை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவன் நோவாயை நோக்கி மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். எத்தனை ஆயிரம் கோடின்னு தெரியாது. ஒரு முறை பூமி அழிக்கப்பட்டது ஜலத்தால். அன்றைக்கு கோடான கோடி மக்கள். இதுக்கு அப்புறம் பல ஆயிரம் ஆண்டுகள், தராமத்தில் ஒரு 6000 ஆண்டுகள் சொல்லும். நோவாவுக்கு மணி எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் தெரியல. கோடான கோடி கடல் கரையில் உள்ள மணலை போல மக்கள் பிறந்து மறித்து விட்டார்கள். இவர் எல்லாரும் உயிரோடு எழுப்புவார். எல்லாரையும் எழுப்புவார். அப்படி எழுப்பி நிற்கும் போது இடம் பூமி பத்துமான்னு தெரியல. மரித்தோராகிய சிறியோர் பெரியோர் அனைவரும் எழும்பி நிற்பார்கள் உயிர் தெழுந்து. கேட்போம். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டபடியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரமும் தன்னுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. யாவரும் தங்கள் தங்கள் கிரியையின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலில் தள்ளப்பட்டது. இது இரண்டாம் மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டதாக காணப்படாதவன் அல்லது எழுதப்படாதவன் அவன் அக்கினிகளை தள்ளப்பட்டான். இப்ப முக்கியம் என்னன்னா, அவர் கருத்துல பல புஸ்தகங்கள் இருக்கு. ஜீவ புஸ்தகம் வேறொரு புஸ்தகம், ஞாபக புஸ்தகம், இரத்த சாட்சியின் புஸ்தகம், எல்லா கணக்கும் அவற்று இருக்கு. பரிசுத்தவான்கள் தொகை அதுக்குரிய புஸ்தகம். அப்ப கடைசியா என்ன சொல்றாங்கன்னா, ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன். எவன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லையோ அவன் அவுட். சரி, இந்த நியாய தீர்ப்பு எங்கே நடக்கும்? எந்த ஊரில் நடக்கும்? இயேசு கிறிஸ்து எங்கே பிறந்தாரோ, ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் தேவாதி தேவன், அந்த இயேசு எங்கே பிறந்தாரோ, எங்கே வாழ்ந்தாரோ, எங்கே மரித்து ரத்தம் சிந்தினாரோ, எங்கிருந்து பரலோகத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ அங்கே மீண்டும் இறங்குவார். அங்கேயே சிங்காசனம் போடப்படும். இயேசுவின் 12 சீடர்கள் அவரோடு கூட சிங்காசனம் உட்கார்வார்கள். இன்னும் இயேசுவின் சீடரை போல உள்ள பலரும் உட்கார்வார்கள். இஸ்ரேல் நாட்டில் எருசலேம் என்ற இடத்தில் அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் வீற்றிருப்பார். உலகத்தில் எந்த மூலையில, எந்த நாட்டில், எந்த ஊர்ல, எந்த இடத்துல பிறந்து வாழ்ந்து மரித்து இருக்கிறார்களோ அவர்கள் சிறியோர் முதற்கொண்டு பெரியோருக்கு எழுந்து நிற்பார்கள். கண்கொள்ளா காட்சி. எல்லாம் கொக்கு மாதிரி ஒரு காலம் இருப்பான். அவ்வளவு இடம் பத்தாது. அந்த நியாய தீர்ப்பு சிம்பிளா இருக்கும். ஜீவ புஸ்தகத்தில் உள்ள பேரெல்லாம் படிப்பாங்க. அவன் மட்டும் இப்படி ரைட்ல வாழ்ந்துருவார். சிம்பிள், ரொம்ப சிம்பிள். நம்ம நினைக்கலாம் ஒவ்வொருத்த பாவத்தையும் அவரு முன்னாடி வா சொல்லு
நம்ம ஊர்ல உள்ள கோர்ட்ல நடக்குமாலாம் கிடையாது தீர்ப்பு. அங்க ஒரு ஜீவ புஸ்தகத்தை வச்சிருப்பாரு. இந்த புஸ்தகத்துல பேரை படி, அவன் மட்டும் ரைட்ல வா அப்படின்றார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து 35 வரைக்கும் வாசி கேட்போம். அன்றிய மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது வானத்தில் இறங்கி வருவார். தமது மகிமுள்ள சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். வந்து தமது மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும், இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் வரவே மாட்டார். நேரத்தை அந்த காரியத்தை பதிவு பண்றேன். கடந்த 3 வீடியோவில் என்ன போடணும், மிருகம் சொரூபம் கலை திரிசு 1000 வருஷத்துக்கு முன்னாடி வருது, அதை உயிரோட புடிச்ச நேரத்தை தூக்கி போட்டுருவாங்க. ஆனா உலகமே கிறிஸ்தவ உலகத்தை அந்த பெந்தோஸ்கார பலம் புல்லா பயிர் காலத்து புல்லா அந்திக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி பிரசவம் பண்ணி வச்சுட்டான். அதுக்கு நீ ஆண்டோட்ட தருணம் வாங்கிக்க. தெளிவா இருக்கு, தெளிவா சத்தியம் உள்ள கத்தோட ஆவியானவர் எனக்குள்ள இருந்து தெளிவா பேசுறார். அதுக்கு வேற பிரிச்சு வைக்கிறேன் ஆதாரபூர்வமாக. சத்தியமா சொல்றேன், 1000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த விஷயம் கிடையாது. மெருகசோட கலந்து தூக்கி நேரத்தை போடுறாங்க உயிரோடு. அப்புறம் 1000 வருஷம் ஆச்சு. அப்புறம் சாத்தான் காவல் பூமி முழுசு குடிக்கிறான். அந்த விசுவாசத்தை சாத்தான் போட்டு ஒரு மனிதனாக இயேசுவை போல விடவிட்டு போய் எருசலேம் பரிசுத்த பாளையத்தையும் அந்த எருசலேம் மக்களை விசுவாசத்தோடு உட்கார்ந்துருக்கான். மெசியா வருவாருங்க. அந்த மெசியா வருவார் என்ற விசுவாசத்துக்கு துரோகம் பண்ணி மெசியா போல ஒரு வேடம் போட்டு பொய்யான அற்புதம் செஞ்சு அதிசயம் செஞ்சு எருசலேமில் போய் தேவாலயத்தை பிடிச்சி உட்காந்துக்குவான். அங்க பரலோகத்தில் கடவுளுக்கு விரோதமாக சொன்ன காரியம் சொல்லுவான். இயேசு இறங்கும் போது அந்த அந்திகிறிஸ்துவ வாயு விசுவாசத்தால 3 ஊதி அழிச்சிருவார். சாத்தானை தூக்கி ஏற்கனவே மிருகம் சொல்வ கலதீசி இருக்கிற இடத்துல நேரத்தில் தூக்கி போட்டுருவார். அப்போ அவர் வரும்போது அத்தனை விஷயம் ஒரே டைம் நடக்கு. இதெல்லாம் இயேசு நேரமே சாத்தானை பிடிக்க மாட்டார், தூதல் கட்டளிடுவார். மிகாயேல் தூதன் அப்படி தோன்றி இறங்குவார். இங்க அந்திகிறிஸ்து தோன்றிடுவார், ஒரிஜினல் கிறிஸ்து தோன்றிடுவாரு. தோன்றோட கட்டில் எடுப்பாரு. அங்கிருந்து 3 வாயில ஊதி அக்னி அழிச்சுவார் அந்திகிறிஸ்து. மிகாயேல் தூதன் வந்து ஏற்க சண்டிகளை பிடிச்சி கட்டி வச்சார் இல்லையா, அவர் மறுபடியும் சாத்தானை பிடிச்சி போடுவார். இயேசு ராஜாதி ராஜாவாய் கர்த்தாய் கர்த்தராய் தேவாய் தேவனாய் நீதி உள்ள நிச்சய நியாயாதிபதியாய் சிங்காசனத்தில் விட்டிருப்பார். இந்த சாத்தானை கிட்ட பார்க்கவே மாட்டேன். இயேசுனார் போய் சாத்தான கூட சண்டை குஸ்தி பண்ணிட்டு இருப்பாரு நேருக்கு நேரா. அப்பெல்லாம் இல்லை, பாக்ஸிங் பண்ண மாதிரி பண்ண மாட்டார். அவர் உத்தரவு கொடுப்பார், தூதல் செய்வார்கள். இந்த அந்திகிறிஸ்து அழிப்பதும் சாத்தானை அழிப்பதும் அவர் மறுபடியும் இறங்கி வருகிற சமயத்தில் ஒரே நேரத்தில் நடந்து முடிஞ்சிடும். இப்போ சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் எழுப்பப்பட்டு நிற்பார்கள். ஏற்கனவே இந்த மாமிசத்தை வாழ்ந்து மறிச்சது முதலாவது மரணம். நியாய தீர்ப்பு கொடுத்து அதுல வலது பக்கமும் இடது பக்கமும் பிரிப்பாங்க. அந்த இடது பக்கத்தில் உள்ளவர்களை பார்த்து உலகம் உண்டானது முதல் கொண்டு உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்க நித்திய அக்கினி கடலிலே பங்கடைங்கள் என்று சொல்லி இடது பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு நரகத்தை அனுப்பிடுவார். மிகப்பெரிய தொகையா இருக்கும். ஆனா வலது பக்கத்தில் இருக்கிற தொகை கம்மியா இருக்கும். கொஞ்சம் இவர்களையும் தூதர்கள் தான் பிரிப்பார்கள். இயேசு உட்கார்ந்திருப்பார், ஒரே ஒரு வார்த்தை சொல்வார், ஜீவ புஸ்தகத்தை பேர் எழுதப்பட்டு அந்த பக்கம் வாழ்ந்துருவார். தூதர்கள் போய் பிரிச்சு எடுப்பாங்க. வாசி கேட்போம். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். சரி. மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல, மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிப்பது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடப்பக்கத்திலும், வெள்ளாடு இடது பக்கம், நடந்து போற இடது பக்கம் வெள்ளாடு, செம்மறியாடு வலது பக்கம். இந்த வலது பக்கம் செம்மறியாடு எப்படி வருதுன்னா, ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்களாம் வலது பக்கத்தில் வாருங்கள். தூதர் பிரிச்சுருவாங்க. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, வலது பக்கத்தில் இருக்கிறவர் பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்படுகிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். பரலோக ராஜ்யமாகிய தேவனுடைய ராஜ்யமாகிய இயேசுவின் ராஜ்யமாகிய அவருடைய ராஜ்யத்தில் வந்து பிரவேசிங்கள் அழைப்பார். அது வந்து கடைசி குவாலிட்டி. இப்ப நான் சொல்றது வந்து நியாயம் தீர்க்கப்பட்ட பின்பு வருகிற கடைசி குவாலிட்டி.
கடைசி வகையான பரிசுத்தவான். அதுக்கு முன்னாடி 6 விதமான பரிசுத்தவான் மேல போயிருவாங்க. முதல் பலன் இரத்த சாட்சி, அன்னர்கள், கன்னிகைகள், கிறிஸ்து வரும்போது முதலாவது உயிர்த்தெழுந்தவர்கள், அப்புறம் மருவமாகி எதிர்கொண்டு போற மொத்தம் 6 குவாலிட்டி மேல போயிடும். இவங்கெல்லாம் மேல நடுவானத்தில் வச்சிருவார். நியாயம் தீர்க்கப்பட்ட பிறகு கூப்பிடுவார் ஒரு கூட்டம், அதையும் கூட்டி கொண்டு மேல நடுவானத்தில் வச்சிருவார். வானத்தின் அக்கினி இறக்குவார். இந்த இடது பக்கம் சொல்லப்பட்ட கோடான கோடான கோடா கோடி மக்கள் நரகத்தை தள்ளுங்கள் சொல்லுங்க, அவ்வளவு பேரும் தள்ளப்படுவார்கள். ஏற்கனவே மறிச்சு பூமியில் சூழல் இருக்கிறோம் நியாயத்தில் வருவான், பாதாளத்தில் உள்ளவன் நியாயத்தில் வருவான், கடல் தண்ணியில் உள்ள ஒப்புவிக்கும், மரணம் தண்ணியில் உள்ளவனே ஒப்புவிக்கும். கடல்ல உந்து செத்த அத்தனை பேரும் வருவாங்க, பூமியில சத்த அத்தனை பேரும் வருவான், நெருப்புல சத்த அத்தனை பேரும் வருவான், பாதாளத்தில் வருவான். எல்லோரும் எழுப்பி பெரும் சேனையா நிற்பார்கள். எண்ணிக்கை இல்லாத அளவுக்கு எழும்பி தீர்ப்பு பெற்று அப்படி நடந்து போயிடுவான். இது 2வது மரணம். ஆனால் பரிசுத்தவான்களுக்கு ஒரே ஒரு மரணம், மாம்சத்தில் மரணம். அவருக்கு 2ஆம் மரணம் இல்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசி கேட்போம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமா இருக்கிறான். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பரிசுத்தவான் பாக்கியவான் இருக்கு. 1000 சாட்சியில் போய் கலந்துவாங்க. இவர்கள் மேல் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். அவரே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். இவர் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. 2ஆம் மரணத்தில் பங்கடைவதில்லை. எவ்வளவு தெளிவான தீர்ப்பு பாருங்க. அப்ப நாம் இயேசுவை விசுவாசித்து பின்பற்றி அவருக்காக பக்தி வைராக்கியமாய் உண்மை உத்தமமாய் சாட்சியாய் வாழ்கிறது ஒண்ணு வீணா போகாது. சில வேலை குற்றங்கள் குறை எடுக்குமா, அது கிருபையா மன்னிப்பார், அதுக்கு ஒரு தண்டனையும் கொடுப்பார், எல்லா பூமி மேலேயே சரி கட்டிடுவார். ஆனா நியாய தீர்ப்புல உயிர்த்து வந்து 2ஆம் மரணமாய் அக்கினிக்கரை தள்ளப்படுவதுதான் பரிதாபம். அப்போ ஒரு தீர்ப்பு பயங்கரமா இருக்கும். சொற்ப ஜனங்கள் தான் உலக பக்கத்தில் வைப்பாங்க. செம்மறியாடு சிவபுஷத்துல பேர் எழுதப்பட்டதை கூடுவார். குறுகிய நேரத்தில் அந்த பேரை கூப்பிட்டு வலது பக்கம் கொண்டு வந்துருவாங்க. ஜீவபுஷத்தில் காணப்படாதவன் பொங்கல் அக்கினி கடன் சொல்வாரு, போயிடுவாங்க. அங்கே விபரம் தெரிந்த நாட்கள் இருந்து மறிக்கிற வரைக்கும் என்னென்ன பாவங்கள் அக்கிரமங்கள் அணியா பண்ணாங்களோ அத்தனைக்கும் சொல்லி சொல்லி நினைப்பூட்டப்பட்டு ஒவ்வொன்று ஒரு சின்ன பாகத்திலிருந்து ஆரம்பிக்க சூடு டெம்பரேச்சர் நரகமே பயங்கரம். அதில் முதல் சின்ன பனிஷ்மெண்ட்ல இருந்து அப்படியே டெம்பரேச்சர் ஏறிக்கிட்டே இருக்கும். 1,00,000 பாவம் பண்ணிருக்கான்னு, அந்த 1,00,000 பாவத்துக்கு ஹை டெம்பரேச்சர்ல தண்டனை அவனுக்கு நிச்சயமா கிடைக்கும். ஒரு 10,00,000 பாவம் பண்ணிருக்கானா அந்த 10,00,000 டெம்பரேச்சர் மடங்கு 10,00,000 மடங்கு அந்த அக்கினி சூடேற்றப்பட்டு அந்த 10,00,000 மடங்கு அக்கினி தண்டனையில நிச்சயமாய் தண்டனை அனுபவிக்கிறான். இதுதான் நியாய தீர்ப்பு. அதுல ஒரு சிறு பாவம் கூட விட்டு போகாது. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, அவரை பின்பற்றவர்களுக்கு, அவரால் மன்னிப்பு பெற்றவர்களுக்கு, அவரால் கிருபை இரக்கம் தயவு பெற்றவர்களுக்கு அகாப்பிய பாக்கியம் என்ன? தம்முடைய இரக்கத்தையும் கிருபையும் தயவும் பாராட்டி எவருடைய பாவங்களை மன்னிக்கிறாரோ அவர் பாக்கியவான். சங்கீதம் 32 1, 2, 3 வாசிப்போம். சங்கீதம் 32 1, 2, 3 வசனங்களை அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது. வாசி கேட்போம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அவன் பாக்கியவான்.
எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எவனுடைய அக்கிரமத்தை தேவன் என்ன இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாத எவன் ஆவியில் கபடமில்லா இருக்கா பாக்கியவான். அப்புறம் நான் அடக்கி வைத்தப்பட்ட நித்தமின் கதல்னாலே சரி, இப்ப அடுத்து இன்னொரு சங்கீதத்துல சங்கீதம் 103 3, 4, 5 வசனம் வாசிக்கிறோம். அற்புதமான வசனம். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, அவர் உன் இயேசு கிறிஸ்துவின் அக்கிரமங்களை மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு மீட்டு, உன் கிருபையினால இரக்கங்களால் முடிசூட்டி, உனக்கு கிருபையினால இரக்கங்களால் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்பி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவார், கழுகுக்கு சமானமாய் உன் வாயை திரும்ப வாழ வைப்பார், கழுகுக்கு சமானமாய் உன் வாயை திரும்ப வாழ வயதாக்குவார். இந்த 2 வசனத்துக்குன்படி பாவம் அக்கிரம சாபத்தில் மிருதிலிருந்து மன்னிப்பு பெற்றவன் பாக்கியவான். எவனுடைய பாவங்களை அவர் நினையாமல் இருக்கிறவன் பாக்கியவான். அந்த பாக்கியவான் லிஸ்ட்ல வரணும்னா முதல்ல அவரை விசுவாசிக்க வேண்டும். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன், நீதி நித்திய நியாயாதிபதி, சர்வ வல்லமுள்ள தேவன், நமக்காக ரத்தம் சிந்தினவர். அந்த இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும். அப்படி சுத்திகரிக்கப்பட்டவன் பாக்கியவான். அதற்காக தான் கிறிஸ்துவாகிய நாம பைபிளை பிடிச்சிக்கிட்டு டெய்லி காலையில சாயந்தரம் ஜெபம் பண்ணிட்டு, அண்ணனுக்கு செய்த குற்றங்களுக்கு அண்ணனுக்கு மன்னிப்பு பெற்றுக்கிட்டு, கிருபை பெற்றுக்கிட்டு ஒரே நம்பிக்கையில வாழ்கிறோம். எனக்கு இயேசு மன்னிப்பார், வாழ்வழிப்பார், நரகத்தை தள்ளாமல், 2ஆம் மரணத்தில் போய் நரகத்துக்கு போகாமல் என்னை அவருடைய ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்ள ஒரே நம்பிக்கை தான் கிறிஸ்துவின் நம்பிக்கை. 6 விதமான பரிசுத்தம் நியாய தீர்ப்புல என்னை நியாயம் தீர்வு நிற்க மாட்டாங்க. அவங்க அவ்வளவு பாக்கிவாங்க. 7வது வகை தான் நியாய தீர்ப்பு வரவங்க. அவங்களும் நியாய தீர்ப்புக்கு யாக்கோபு 2:13 வாசி கேட்போம். யாக்கோபுல 2:13 நியாய தீர்ப்புல இரக்கம் உள்ள தேவன் ஒரு இரக்கத்தை காண்பிக்கிறாராம் என்று அந்த பைபிள் போட்டிருக்கு. யாக்கோபு 2 படிப்போம். வசனத்தை வாசி கேட்போம். ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லா நியாய தீர்ப்பு கிடைக்கும். இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லா நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டு. நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டு. இந்த நியாய தீர்ப்புல கூட மகா இரக்கம் உள்ள தேவன் இந்த வலது பக்கத்துல வாழன்னு கூப்பிடாரு. ஜீவபுத்திர பேர் எழுதப்பட்டவன் அவனை கூட்டி, நீ 7வது குவாலிட்டி வந்துட்ட, இங்கிருந்து நீ நடந்து பெறக்கூடாது, அதனால ஒரு சில குறைகள் உன்னிட்ட இருக்கு, அங்கே ஒரு இரக்கம் காண்பித்து மன்னிப்பு கொடுத்து வரவழைக்கிறார். அப்ப நியாயத்தில் இறக்கப்பட்டவன் யாருன்னா, ஜீவபுத்திரந்து எவன் பேரை அவர் கேட்காம விட்டாரோ, ஜீவபுத்திரம் எழுதப்பட்டு அந்த பேர் அடிக்காமல் இருக்குதோ அவன் பேரை அவனுக்கு இரக்கம், அவனுக்கு கிருபை, அவனுக்கு தயவு பாராட்டி அந்த பேரை அடிக்காம சொல்லுவாரு. நியாயத்தில் எனக்கு இரக்கம் கிடைச்சதுன்னா எனக்கு எப்படி தெரியும் என்றால், அந்த ஜீவ புத்தகத்தில் பேரை கூட அப்படி கூப்பிடுறாரு இல்லையா, அவனுக்கு இயேசு சொல்லுவார், உன்னை தள்ளிருப்பேன், போனா போதும், உன் பேரை அடிக்காம விட்டேன், இப்போ உங்களுக்கு ஒரு இரக்கத்தை காமிச்சிருக்கிறேன், பாக்கியவான்கள் வாருங்கள் என்பார். என்ன அற்புதமான இயேசுவை நாம் தெய்வமாக வைத்திருக்கிறோம். அந்த நியாயத்தில் தாவீது சொல்லுவார், ஆண்டவரே என்னை நியாயம் தீர்க்க பிரவேசியாதிரும், என்னை நியாயம் தீர்த்தால் ஒண்ணு கூட என்கிட்ட இல்ல, அம்புட்டு பாவம் அக்கிரமம், அதனால நியாயம் தீர்ப்பு வேண்டாம், தாய் பாராட்டி என்னை கூட்டு போயிருப்பான். மகாராஜா தாவீது கதறுவான், எனக்கு நியாய தீர்ப்பு வேண்டாம், நான் உமகிட்ட என் நீதியெல்லாம் பேச முடியாது, என் நீதி அழுக்கு கந்தை குப்பை ஒண்ணுத்துக்கு உதவார், உங்கள்கிட்ட நான் பேச எனக்கு தைரியம் இல்லை, ஒரே ஒண்ணு கும்பிடுற சாமி மன்னிச்சிருங்க, நிறைய தள்ளிவிடாதீங்க, ஆண்டவரே என்னை நரகத்துக்கு தள்ளாதீரும், தீமையில் ரட்சித்துக் கொள்ளும், ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்ளும். அப்படி இரக்கம் மற்றும் பாக்கியவான்கள். இந்த நியாய தீர்ப்பு கண்டிப்பா நடக்கும். இத்துடன் வெளிப்படுத்தின 20ஆம் அதிகாரம் தேவனுடைய கிருபையால் இறக்குதல் வெற்றி நாம் முடித்திருக்கிறோம். இன்னும் 2 அதிகாரம் முடிக்க தேவன் கிருபை செய்வாராக. நன்றி, வணக்கம். God bless you.